ப்ராஃபிட் மேனேஜர் சப்ஸ்கிரைப் பண்ற எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்ப நம்ம இந்த வீடியோல இன்னைக்கு மார்ச் 12ஆம் தேதி மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ வந்து நிஃப்டில நமக்கு ஏதாச்சும் ட்ரேட் ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கான்னு என்ன பண்ண போறோம், ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டா பார்க்க போறோம். ஸோ லைவ் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து வரும் 9:30 இருந்து 11:30 என்ன பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு இருக்கோம் இல்லையா, அங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்றதா என்ன பண்றேன், உங்களுக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? அண்ட் நான் என்ன பண்றேன்னா 11:30க்கு அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்கார்றதுனால நான் வந்து ஒட்டுமொத்த மார்க்கெட்டுக்குமே எப்படி போச்சு, நீங்க வந்து எப்படி நீங்க இதை வந்து அனலைசிஸ் பண்ணதுன்னு ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்தனா நீங்க நாலேஜ் கெயின் பண்ணது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா இப்போ? ஓகே. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டே நைட்டோ இல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே உட்காந்து ஓவரால் ஸ்ட்ரக்சர் எப்படி என்ன பண்ண போறீங்க, மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி பார்க்க போறீங்க. நமக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஒரு செல்லிங் வந்து நல்லா வந்துருந்துச்சு. ஆனா அந்த செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் கிடையாது. ஓகேங்களா? ஒரு மொமெண்டம் வந்து சேஸ் பண்ண வேண்டிய ஒரு செல்லிங் தான் இது. ஸோ நமக்கு வந்து ஸ்ட்ராங் கன்சிடர் பண்ண வேண்டாம். அண்ட் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா பி ஷேப் ப்ரொஃபைல், சிங்கிள் பிரிண்ட் அண்ட் முக்கியமா ஓப்பன், ரிஜெக்ஷன், ரிவர்சல் அப்படின்ற ஒரு செட்டப் வந்து இன்ட்ராடே செட்டப் வந்து கொடுத்துருந்துச்சு. இந்த செட்டப் நீங்க வந்து இன்ட்ராடேக்கும் பயன்படுத்திக்கலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு பொசிஷனல் செட்டப்பாவும் வந்து நீங்க இதை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, ஒரு டென்னோட பாட்டம்ல ORRU வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ்க்கோ இல்ல நெக்ஸ்ட் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கோ மார்க்கெட் வந்து அந்த ORR ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷன் வந்து மூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அப்படின்னா, நமக்கு வந்து இன்னைக்கு ஓப்பனிங்கும் வேல்யூ ஏரியா ஹைக் மேல தான் இருக்கு. அதாவது இம்பேலன்ஸ் ஓப்பனிங்கா தான் நடந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ட்ரெண்டிங்கா இருக்க போது. ரெண்டாவது நேத்து வந்து எல்லாமே பைக் இண்டிகேஷன் கொடுத்ததுனால இன்னைக்கும் வந்து புல்லிஷா இருக்கும்னு நான் எதிர்பார்த்திருந்தேன். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ்லயே அதோட உண்மையான டைரக்ஷன் வந்து நம்ம கிட்ட காமிச்சிருச்சு. சரிங்களா? ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன், இதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோல காட்டுறேன் எப்படிலாம் மார்க்கெட் மூவ் ஆச்சு. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் என்ன பண்ண முடியும், மார்க்கெட் கீழே தான் போகுதுன்றத ஈஸியா நீங்க ஆர்டர் ஃப்ளோ வச்சு நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்க முடியும். அண்ட் நான் வந்து என்ன டிஸ்கஸ் பண்றது ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுக்குறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ரெஃபரன்ஸ் லெவல் நம்ம டிரா பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நேத்தோட வேல்யூ ஏரியா ஹை, நேத்தோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், நேத்தோட வேல்யூ ஏரியா லோ அண்ட் பாத்தீங்கன்னா சிங்கிள் பிரிண்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நேத்தோட பையிங் எக்ஸஸ் ஜோன். நம்ம எப்படி இங்க செல்லிங் எக்ஸஸ் ஜோன் மார்க் பண்ணோம், அதே போல இங்க வந்து பையிங் எக்ஸஸ் ஜோன் என்ன பண்ணிருக்கோம், நம்ம வந்து மார்க் பண்ணிருக்கோமா. சோ இப்போ என்ன பண்ணலாம்னா மார்க்கெட் ப்ரொஃபைல குட்டியா மாத்திக்கலாம். சோ உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் இருக்கு இல்லையா, இதை வந்து விஷுவல் ரெஃபரன்ஸ், அதாவது நம்ம எங்க ட்ரேட் போடலாம், எங்க மார்க்கெட் திரும்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, எங்க டார்கெட் வைக்க முடியுன்றதுக்காக என்ன பண்றேன், மார்க்கெட் ப்ரொஃபைல மெயினா யூஸ் பண்றேன். இது எல்லா கன்ஃபர்மேஷனுமே நமக்கு வந்து ஆர்டர் ஃபாலோ கொடுக்க போகுது. சரிங்களா? ஓகே. ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த லாஸ்ட் நாள் மட்டும் தெரியாம மாதிரி வச்சுக்கலாம் நம்ம கொஞ்சம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்னைக்கு டேவோட ஸ்டார்டிங்க்கு போயிடுவோம். ஓகே. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேவோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டில். நீங்க இந்த கேண்டில் கிளியரா வாட்ச் பண்ணினா தெரியும், மார்க்கெட் வந்து இங்க ஓப்பன் ஆச்சுன்னா நல்லா அப் ட்ரெண்ட்ல போனவன் அந்த 5 மினிட்ஸ் முடியதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு, உங்களுக்கு மார்க்கெட் கம்ப்ளீட்டா டவுன் ட்ரெண்ட் நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அதான் என்ன பண்ணிருக்கான்னா இங்க வந்து இவ்வளவு பெரிய விக் வந்து ஃபார்ம் பண்ணிருக்கான். இந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆர்டர் ஃப்ளோ டேர்ம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்னன்னா அப்சார்ப்ஷன் அப்படின்றத நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அப்சார்ப்ஷன் நடந்திருக்கு. இது வந்து பையிங் வந்து அப்சார்ப், அதாவது எல்லா பை ஆர்டர் என்ன உங்களுக்கு செல்லர் வந்து அப்சார்ப் பண்ணிக்காங்க. எப்படி ப்ரோ நீங்க வந்து செல்லர் வந்து அப்சார்ப் பண்ணாங்க சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் வந்து இந்த விக்ல வந்துக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? உங்களுக்கு டாப் ஆஃப் தி விக்ல இந்த மாதிரி 2 சைட்லயுமே ஹெவி வால்யூம்ல வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன அர்த்தம், உங்களுக்கு செல்லர்ஸ் வந்து என்ன பண்றாங்க, எல்லா பையருமே அப்சார்ப் பண்றாங்கன்ற ஒரு மீனிங். சரிங்களா? அப்படி நடந்திருக்கா, மார்க்கெட் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் மேல போயிருக்கு, எல்லா பையரையும் மார்க்கெட் என்ன செல்லர்ஸ் என்ன பண்றாங்க, அப்சார்ப் பண்ணிக்கிறானுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது, கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆயிட்டு கீழ இறங்கி வர ஆரம்பிக்குது. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா அப்சார்ப்ஷனுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்னா அந்த லோவ கட் பண்ணதுல இருந்து ஒரு ஃபால் வந்து வந்திருக்கு. ஓகேங்களா? இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன், மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது. அதாவது அப்சார்ப்ஷன் நடந்து அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்றான், டவுன் சைட்ல போறான்றது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் ட்ரேடிங் செட்டப்பும் வந்து இங்க வந்து கிடைச்சிருக்கு. ட்ரெண்ட் ரிவர்சலான ஒரு செட்டப். இந்த செட்டப் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா 100% பிலீவ் பண்ணுவேன், மார்க்கெட் வந்து கண்டிப்பா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் எனக்கு வந்து இங்க கிடைச்சிருக்கு. ஆனா உண்மையை சொல்ல போனீங்கன்னா நான் என்ன பண்ணலன்னா லைவா மார்க்கெட்ல பாத்துட்டு இருக்கும்போது இந்த பேட்டர்ன் நான் வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணிட்டேன். நான் எப்போ வந்து இதை ரிலைஸ் பண்ண அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்க லோ உடச்சிட்டு கீழே போனா இல்லையா, என்னடா அது மார்க்கெட் இவ்வளவு பெருசா கீழே போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் சார்ட் சின்னதாக்கி பார்த்தேன். அப்பதான் வந்து என்னோட ஓகே நம்மளோட ட்ரெண்ட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பதான் வந்து யோசிச்சேன். ஓகேங்களா? நான் வந்து லைவ் மார்க்கெட் டிஸ்கஸ் சொல்லிட்டு இருந்தேன் கிட்ட. நான் மட்டும் இது இங்கேயே, அதாவது இந்த கேண்டில் முடிஞ்சிச்சு இல்லையா, இந்த முடிஞ்சிட்டு இங்க லோ பிரேக் பண்ணும்போதே பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து இங்க ட்ரேட் போயிருப்பேன். பட் ஆல்ரெடி ஒரு நல்ல ஃபால் கொடுத்துட்டான். ஓகேங்களா? அதனால பண்ண இங்க ட்ரேடிங் வந்து நான் சரியா போகல. சரிங்களா? ஓகே. சோ இது வந்து ஸ்டார்டிங்ல என்ன பண்ணுச்சு, மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து கொடுத்துச்சு. ஒருவேளை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 5 மினிட்ஸ்ல இந்த லோ பிரேக் பண்ணும்போது நம்ம ட்ரேடா இங்க இருந்து கிட்டத்தட்ட ஒரு 79 பாயிண்ட் நமக்கு வந்து டார்கெட் வந்து புடிச்சிருப்பாங்க, கேப்சர் பண்ணிக்கலாம். நீங்க எப்படி ப்ரோ நீங்க 79 பாயிண்ட் பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து லோ புடிச்சு முடிக்கிறீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நேத்தோட பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, சோ நம்ம வந்து இங்க ட்ரேட் போறோம்னா
நமக்கு அடுத்த விஷுவல் ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா, இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் நமக்கு நெக்ஸ்ட் விஷுவல் ரெஃபரன்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணிருப்போம்? கண்டிப்பா இங்க தான் வந்து டார்கெட்ட வந்து புக் பண்ணிருப்போம். சோ மார்க்கெட் என்ன பண்றான்? கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டவுன் ட்ரெண்ட் அந்த பிஓசி பாயிண்ட்ல தான். சரிங்களா? சரி ஓகே. நம்ம வந்து இங்க ட்ரேட மிஸ் பண்ணிட்டோம் எல்லாமே ஓகே. இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்க்கு போலாம். இவன் ஒரு பாசிவ் பை கேண்டில். அதுக்கு அடுத்ததும் பாசிவ் பை கேண்டில். நான் நேத்து சொல்லியிருப்பேன். இந்த மாரி ஒரு பாசிவ் பை வருது அப்படின்னா, நம்ம என்ன பண்றதா அர்த்தம்? லிமிட் ஆர்டர்ஸ் உள்ள வந்திருக்கு. அதாவது இன்ஸ்டிடியூஷன் உள்ள வந்திருக்கான்னு சொல்லணும்னா, 2 பாசிவ் கேண்டில் வந்திருக்கா. அப்போ அதிகப்படியான பைஸ் உள்ள தான் லிமிட் ஆர்டர்ஸ் உள்ள வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணுமா? ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுச்சுன்னா, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு நெகட்டிவ் கேண்டில் வந்து குடுத்திருந்தான். பட் இருந்தாலும் இங்க என்ன பண்ணிருந்தான்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பை கேண்டில் வந்து போட்டிருந்தான். ஆக்சுவலா நான் சொன்னேன் பார்த்தீங்களா உங்ககிட்ட, இந்த இடத்துல. இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட ப்ராப்பரான ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன்னு சொல்லிட்டு, அதே போல தான் மார்க்கெட் எனக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் வந்து குடுத்திருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேனோட பாடியோட சைஸ் இருக்கு இல்லையா? இதுவும் இங்க இருக்கக்கூடிய பாடி சைஸும் வந்து ரொம்ப டிஃபரெண்ட். ஸோ எனக்கு அப்பதான் வந்து ஒரு விஷயம் புரிய வந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணேன்னா, மார்க்கெட் ரன் ஆயிட்டு இருக்கும்போதே, நான் மீட்டிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் உட்கார்ந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். என்னோட பேட்டர்ன்ல வந்து எப்பப்பலாம் சக்சஸ் கிடைச்சிருக்கு, எப்பப்பலாம் வந்து ஃபெயிலியர் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு எப்பப்பலாம் இந்த மாரி பாடி வந்து பெருசா கிடைக்குதோ, அதாவது என்னோட சிக்னேச்சர் ஸ்டெப்ல அப்பப்பலாம் நான் வந்து லாட் டேர்ம் புக் பண்ணியிருப்பேன். எனக்கு எப்பப்பலாம் இந்த மாரி ஒரு ஹேமர் மாரியோ, ஐ மீன் இது வந்து நமக்கு வந்து இன்வெர்ட் ஹேமர் சொல்லுவோம். இது இந்த மாரி நமக்கு வந்து போட்டுருக்கும். அதாவது இது நார்மல் ஹேமர். இந்த மாரி பேட்டர்ன் வந்தா மட்டும் தான் அந்த ட்ரெண்ட் வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகுது. இந்த மாரி கேண்டில் பெருசா இருந்துச்சுன்னா, அந்த டைம்ல என்ன பண்ணுதுன்னா, எல்லாமே ஃபெயில் தான் ஆச்சு. ஸோ நான் இன்னைக்கு தான் வந்து நான் கொஞ்சம் என்னோட ஸ்டெப்ல வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணேன். ஸோ நம்ம இனிமே ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன் பொறுத்தவரைக்கும், இந்த மாரி ஹேமர் வந்தா எடுத்துக்கலாம். அந்த மாரி இந்த மாரி பெரிய பாடி வந்தா அத அவாய்ட் பண்ணலான்ற ஒரு வியூக்கு வந்து வந்தோம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு லைவ் மார்க்கெட் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு ஐடியா வந்து எனக்கு கிடைச்சுச்சு சரிங்களா. சரி ஓகே. ஆனா நான் வந்து இங்க ட்ரேட் போயிருந்தா கண்டிப்பா என்ன பண்ணிருப்பேன் நீங்க, கம்ப்ளீட்டா நான் லாஸ் தான் வந்து புக் பண்ணிப்பேன். நேத்து வந்து வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்பேன். என்னன்னா இப்ப வந்து ஒரு லிமிட் ஆர்டர்ஸ் வந்து வராங்க. இல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன்னா சொல்லியிருப்பேன் நானு. மார்க்கெட் என்ன பண்ணாது, அந்த லோவயே வந்து பிரேக் பண்ணாதுன்னு சொல்லியிருப்பேனா? ஆனா என்ன பண்ணிருக்காங்க உங்களுக்கு, லோவ பிரேக் பண்ணிருக்காங்க. அப்ப இதுவே வந்து ஒரு வீக்னஸ குறிக்குதா? சோ நம்ம வந்து தப்பா ட்ரேட் பண்ணா கண்டிப்பா என்ன பண்ணிருப்போம், லாஸ் தான் வந்து இதுல புக் பண்ணிருப்போம் சரிங்களா? ஆனா மார்க்கெட் என்ன பண்ணுது அதே தான் கம்ப்ளீட்டா கீழ வந்து அந்த லோ வந்து உடைச்சு கீழ வந்து போக ஆரம்பிச்சுருச்சு சரிங்களா? சரி ஓகே. இப்போ விஷுவல் ரெஃபரன்ஸ் படி பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி கீழ வர ஆரம்பிச்சுச்சு. அப்போ அடுத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நமக்கு வேல்யூ வெரி லோ. பட் அது வந்து ரொம்ப இமிடியேட்டா இருக்கிறதுனால பண்றான். இந்த கேண்டிலே வந்து அந்த பாயிண்ட்டயே வந்து பிரேக் பண்ணிட்டான். அப்ப அடுத்த சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையிங் எக்ஸஸ் சாரி பையிங் சிங்கிள் பிரிண்ட் தான். சோ நம்ம அங்க போய் எழுதி பார்ப்போம். சோ உங்களுக்கு வந்து இப்ப சார்ட் தெரியும்னு நெனைக்கிறேன். இந்த பாயிண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிங்கிள் பிரிண்ட் ஜோன் சரிங்களா? இங்க பாருங்களேன். பெர்ஃபெக்ட்டா இந்த ஒரு சிங்கிள் பிரிண்ட் ஜோன்ல வந்து அகைன் பாசிவ் பை கேண்டில் வந்து குடுத்திருக்கான். ஆனா அத ஃபாலோ பண்ணி என்ன பண்ணல நமக்கு, அக்ரெசிவ் பை வந்து குடுக்கல. சோ நமக்கு வந்து இது வந்து இன்வாலிட். சோ நம்ம வந்து மார்க்கெட் இங்க மேல போனாலும் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. இது வந்து நம்ம கண்டுக்க தேவையில்ல சரிங்களா? ஓகே. அகைன் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிட்டு கீழ வர ஆரம்பிச்சிருக்கு. இங்க கிரீன் போனாலும் இவன் என்ன பண்ணல. பாசிவ் பை கிடையாது. சோ இவன் வந்து நமக்கு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கான ஒரு பேட்டர்ன் கிடையாது சரிங்களா? சோ அகைன் வந்து மார்க்கெட் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். சோ மார்க்கெட் என்ன பண்ணிட்டான்? இந்த ஜோனையுமே வந்து கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி கீழ இறங்கி வர ஆரம்பிச்சுட்டான். சோ இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்கு இல்லையா? இத பிரேக் பண்ணனா நமக்கு ஃபைனல் ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பையிங் எக்ஸஸ் மட்டும் தான். சோ பையிங் எக்ஸஸையும் திரும்பலாம் மார்க்கெட் என்ன பண்ணும்? கம்ப்ளீட்டா ரிவர்சல் ஆயிட்டு கீழ போக ஆரம்பிச்சுரும். ஆனா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு மட்டும் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. பையிங் சிங்கிள் பிரிண்ட்க்குள்ள வந்துச்சு. ஓகே நம்ம பென் எடுத்துக்கலாம். பையிங் சிங்கிள் பிரிண்ட்க்குள்ள வந்துட்டு, இந்த கேண்டில் வந்து பாருங்க. இங்க வந்து ஒரு பாசிவ் பை கேண்டிலு. அத ஃபாலோ பண்ணி ஒரு பாசிவ் பை கேண்டிலு. அத ஃபாலோ பண்ணி ஒரு அக்ரெசிவ் பை கேண்டில். நம்ம வந்து இவ்ளோ பெரிய ஃபால் வந்ததுக்கு அப்புறம் கடைசியா இங்க தான பண்றான் நமக்கு. ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்ற அந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷன குடுத்திருக்கானா. சோ நம்ம என்ன பண்ண மாட்டோம். அதே போல பிளாங்க்கா இந்த மாரி பேட்டர்ன் கிடைச்சாலும் உடனே ட்ரேட் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணணும். இந்த ஹை இருக்கு இல்லையா? இத வந்து பிரேக் பண்ணிட்டு ஒரு எண் மாரி குடுத்தானா நம்ம என்ன பண்ணுவோம். அந்த எண்ணோட பிரேக் உள்ள நம்ம வந்து ட்ரேட் போவோமா? சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போமா நமக்கு வந்து ட்ரேட் என்ட்ரி கிடைக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுச்சு உங்களுக்கு? கீழ இறங்கி வர ஆரம்பிச்சுச்சு. அதே போல நானும் இப்பதான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். நமக்கு வந்து ஒரு பாசிவ் பை கிடைக்குது அப்படின்னா என்ன பண்ணும் நமக்கு, அதோட லோவ வந்து பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன். ஆனா என்ன பண்ணிருக்கான் உங்களுக்கு, லோவ பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலயே வந்து போயிருக்கா. சோ நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நமக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? அங்கேயும் வந்து 2 பாசிவ் பை வந்துச்சு. அது வந்து மார்க்கெட் ஃபால் ஆனதுனால, அகைன் மார்க்கெட் வந்து கீழ தான் வந்து வந்துச்சு. அது என்ன அது வந்து ஒரு பை சிங்கிள் பிரிண்ட் ஜோன். சோ இங்கேயும் மார்க்கெட் என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைச்சிருந்தேன்னா, சரி இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழ தான் போகும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க தான் வந்து எனக்கு வேற ஒரு ஒரு சார்ட் பேட்டர்ன் வந்து கிடைச்சுச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாஷன் பிரிண்ட். ஓகேவா? எக்ஸாஷன் அப்டின்னா, நீங்க இந்த கேனல பார்க்கும்போது கிளியரான எக்ஸாஷன் பிரிண்ட்டா இருக்கும். நான் என்ன பண்றேன், அந்த ஒரு படியில கண்டுபிடிச்சு நான் ஜூம் பண்றேன் சரிங்களா? ஏன்னா இந்த பாயிண்ட்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். இந்த பர்ட்டிகுலர் கேண்டல மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இம்பேலன்ஸா நெகட்டிவ் டெல்டா வந்து போட்டிருக்கும். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது வந்து லிமிட் பை ஆர்டர் சரிங்களா? சோ எக்ஸ்ட்ரீம் பாட்டம்ல லிமிட் பை ஆர்டர் வந்திருக்கு.
2வது இங்க லோவஸ்ட் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா வெறும் 375 குவான்டிட்டி தான், லெஸ் தென் 10 லாட். இது வந்து ஒரு எக்ஸாஷன் பிரிண்ட். அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கெட் மேல போயிருக்கான் இல்லையா, மேல போறப்ப இந்த பக்கம்லாம் பாருங்க லோவஸ்ட் வால்யூம், இந்த பக்கமும் லோவஸ்ட் வால்யூம். அப்பனா என்ன அர்த்தம்னா ஒரு கிரீன் கலர் கேண்டில் சரிங்களா, அதாவது ஒரு சப்போர்ட் ஜோன்ல ஒரு கிரீன் கலர் கேண்டில் வந்துட்டு ரெண்டு பக்கமும் வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம், இங்க வந்து எக்ஸாஷன் நடந்திருக்கு. அதாவது செல்லர்ஸ் வந்து யாருமே இல்ல. இதுக்கப்புறம் ஃபர்தரா லோவர் பிரைஸ செல் பண்றதுக்கு. அதனால தான் மார்க்கெட் என்ன பண்றான், கம்மியான வால்யூம்லயே வந்து மார்க்கெட்ட புல்லிஷா வந்து முடிச்சிருக்கானா. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இங்க ஒரு பெர்ஃபெக்ட்டான பை கேண்டில் வந்து கிடைச்சுச்சு. நீங்க பார்த்தே தெரியும். இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணல உங்களுக்கு, ஃபர்தரா இந்த லோ வந்து உடைக்கவே இல்ல. கன்டினியூஸா மேல தான் வந்து போக ஆரம்பிச்சுதான். பட் இதுல வந்து இன்னொரு ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன பாத்தீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு ஒரு லிமிட் செல் ஆர்டர், அதாவது பாசிவ் செல் வந்து வந்திருக்கும். அந்த பாசிவ் செல்லு நெக்ஸ்ட் கடையில என்ன பண்ணானா உங்களுக்கு பிரேக் அவுட் வந்து கொடுத்திருப்பான். சோ நமக்கு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான என்ட்ரி பாயிண்ட். அதாவது எனக்கு இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டாவே இங்க இருந்தாலும், எனக்கு வந்து இது வந்து ஒரு பாசிவ் செல் சரிங்களா? இந்த பாசிவ் செல்ல வந்து மார்க்கெட் எப்போ பிரேக் பண்ணுதோ, அப்பன்னா அர்த்தம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பை சைடு போலான்ற மாரி ஒரு அர்த்தம். சோ நம்ம ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருக்கோம்னா, எக்ஸாக்ட்டா இங்க ஒரு எக்ஸாக்ஷன் கேண்டில் வந்துச்சு இல்லையா? இந்த கேண்டிலோட லோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வச்சிருப்போம். இதோட ஹை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரி பாயிண்ட். அங்கிருந்து மார்க்கெட் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா என்ன பண்ணலாம் உங்களுக்கு, நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் வந்து குடுத்திருந்தான் சரிங்களா? பட் நான் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கெட்ட வாட்ச் பண்ணல சரிங்களா? இது வந்து நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். நான் வந்து இந்த பக்கம் தான் வந்து மார்க்கெட்ட பார்த்தேன். இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மார்க்கெட்ட வாட்சே பண்ணல. பட் ஆனா இங்க டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் இருந்தாலும் வந்து நம்ம சார்ட் நம்ம கண்டிப்பா பார்த்துருந்தா நான் இடத்துல சொல்றேன் உங்களுக்கு ஓகேவா? இங்க வந்து பாருங்க. லிமிட் ஆர்டர், பாசிவ் செல் ஆர்டர். அதுக்கு அடுத்ததும் பாசிவ் செல். அதுக்கு அடுத்ததும் பாசிவ். கண்டிப்பா வந்து லிமிட்ஸ்ல உள்ள வந்திருக்காங்களா? நம்ம என்ன நினைச்சிருப்போம், மார்க்கெட் இதுக்கப்புறம் கீழ போகும் நினைச்சிருப்போம்னா, ஆனா அங்க பாத்துங்க மார்க்கெட் அகைன் கம்ப்ளீட்டா மார்க்கெட் என்ன பண்ணுது, ரிவர்சல் ஆயிட்டு மேல் நோக்கி போக ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா? அண்ட் அகைன் இங்கேயுமே வந்து ஒரு எக்ஸாஷன் பேட்டர்ன் வந்து நமக்கு போட்டிருக்கான். சோ மார்க்கெட்டுக்கு அப்புறம் மேல போனாலுமே என்ன பண்றான் உங்களுக்கு, இங்க வந்து போயிட்டு ஒரு சைடுவேஸ்ல வந்து போட்டுருக்கான். நீங்க அதான் என்ன பண்ணிப்பீங்க இந்த மார்க்கெட் பிரைஸ் ஸ்ட்ரக்சர்ல. இங்க இப்படி போயிருக்கும். திருப்பி இங்க ஒரு கேண்டில் வந்திருக்கும். திருப்பி வந்து மார்க்கெட் இங்க போன மாரி ஒரு சைடுவேஸ்ல வந்து காமிச்சிருக்கு சரிங்களா? சோ இன்னைக்கு நீங்க பேட்டர்ன் இருக்கு இல்லையா? இந்த பேட்டர்ன நீங்க வந்து அகைன் என்ன பண்ண லைன்ல வந்து டெலீட் பண்ணிடுறேன். சோ நீங்க நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு வந்து என்ன பண்ணுச்சுன்னா மொத்தமா 2 இடத்துல வந்து ட்ரேட் குடுத்துச்சு. அதுல 1 வந்து சாரி 3 இடத்துல ட்ரேட் குடுத்துருச்சு. அதுல 1 வந்து ஃபெயில் ஆச்சு சரிங்களா? 1 வந்து பார்த்தீங்கன்னா, திரும்பி சின்னதா டக்குன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் கேண்டில்ல வந்து லோ பிரேக் பண்ணும்போது நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கும். நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்ட புக் பண்ணியிருப்போம். அதே போல இங்க இருக்கிற அந்த பாசிவ் பைய பார்த்துட்டு ஹைய உடச்சு நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், நம்ம இங்க லாஸ் வந்து புக் பண்ணிருப்போம். சோ இது வந்து 1 ப்ராஃபிட் குடுத்திருக்கும். இது 1 வந்து லாஸ குடுத்திருக்கும். அண்ட் அகைன் இங்க வந்து மார்க்கெட் திரும்பிச்சு இல்லையா? இது நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் வந்து குடுத்திருக்கும் சரிங்களா? நான் ஜஸ்ட் அந்த சார்ட்டையும் காமிச்சுட்டு வந்துடுறேன். அப்படியே நவுத்தணும் அப்படின்னா, சோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் என்ன பண்ணுது கம்ப்ளீட்டா ஒரு பெரிய மூவ்மெண்ட் வந்து நமக்கு இங்க குடுத்திருக்கு சரிங்களா? சோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஆர்டர் ஃப்ளோ மூலியமா நம்ம ட்ரேடிங்க்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து நான் காமிச்சு குடுத்துட்டேன். நீங்க வந்து ஆக்சுவலா வந்து இங்க கேண்டில்ல நார்மல் கேண்டில்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. இந்த ஆர்டர் ஃப்ளோ தான் நமக்கு என்ன பண்ணுச்சு, இங்க வந்து செல்லர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா வெளிய போயிட்டாங்களா இல்லையா? அப்படின்றத நமக்கு வந்து காமிச்சு குடுத்திருக்கு சரிங்களா? சரி ஓகே. இதெல்லாம் விட்டுருவோம். இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட் எந்த மாரி இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குன்னு ஜஸ்ட் வச்சு அனலைசிஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, இங்க மேல ஓப்பன் ஆகுதா, கீழ ஓப்பன் ஆகுதான்னு பார்த்தா நம்ம என்ன பண்ணுவோம். நெக்ஸ்ட் டே ட்ரேடிங் வந்து நம்ம இன்ட்ராடே வந்து பிளான் பண்ணுவோம். பட் இந்த முன்னாடியே நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் இந்த சார்ட் வந்து இங்கோட பேட்டர்ன் மட்டும் பாருங்களேன். சோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இங்க ஒரு லைன் வந்து நான் டிரா பண்ண போறேன். எதுக்காக இந்த லைன் அப்படின்னாக்கா, இந்த ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டையும் பாருங்க. இந்த ஒரு லோவஸ்ட் பாயிண்ட்டையும் பாருங்க. ஆல்மோஸ்ட் வந்து 2மே ஈக்குவல் லோ. சரிங்களா? ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் டிஃபரெண்ட் இருக்கலாம். இந்த மாரி ஈக்குவல்ன்றபோது, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான பை கிடையாது இந்த மாரி இருந்துச்சுன்னா. சோ மார்க்கெட் வந்து என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த 22,358 உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ டவுன் ட்ரெண்டுக்கான ஒரு வியூ நமக்கு இருக்கு. அட் த சேம் டைம் இங்க நீங்க டாப் வந்து பார்க்கணும். இந்த ஒரு பிஓசி இருக்கு இல்லையா? இந்த பிஓசி வந்து பார்த்தீங்கன்னா, இங்கருந்து மார்க்கெட் விழுந்தது வந்து ஒரு எமோஷனலா விழுந்திருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து இங்கருந்து இத பிரேக் பண்றதுக்கும் நெறையவே சான்சஸ் இருக்கு. சோ நமக்கு என்ன பண்றான்னா, 2 பக்கமும் வீக்கர் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ட குடுத்திருக்கான். அதாவது மார்க்கெட் 2 பக்கமும் மேலயும் போலாம், கீழயும் வரலாம் அப்படின்ற மாரி ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்து குடுத்திருக்கான். அண்ட் இன்னைக்கு வந்து லாஸ்ட் ஹவர்ல மேல போயிருக்கான் இல்லையா? இது வந்து நமக்கு கம்ப்ளீட்டான புல்லிஷ் டைம். ஓகேங்களா? நல்ல ரிகவர் ஆயிட்டு மேல போயிருக்கான் இல்லையா? அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இங்க சைஸ் இருக்காங்க இல்லையா? இவங்க என்ன பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஷார்ட் கவரிங் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு இன்னைக்கு கம்ப்ளீட்டா கீழ இருந்து ரிவர்சல் ஆயிட்டு மேல போக ஆரம்பிச்சிருக்கு. சரிங்களா? சோ அப்போ இவன் மட்டும் நான் இந்த இங்க இருக்கக்கூடிய பையர்ஸ் கிவ் அப் பண்ணாம நாளைக்கும் மேல போக ஆரம்பிச்சான். அதாவது மேல ஓப்பன் ஆயிட்டு கொஞ்சம் கீழ வந்துட்டு இப்படி மேல போக ஆரம்பிச்சானா, கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து ஷார்ட் கவரிங் நடக்கும். ஷார்ட் கவரிங் நடந்தா இந்த டேவோட பிஓசி கண்டிப்பா மார்க்கெட் போய் டச் பண்றதுக்கான சான்சஸ் நெறையவே இருக்கு. ஓகேங்களா? சோ நம்ம செக் பண்ண நாளைக்கு லைவ் மார்க்கெட்ல நாங்க வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்டூடண்ட்ஸ் குரூப்ல. நீங்க வந்து நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல பாப்பீங்க எப்படிலாம் வந்து மார்க்கெட் போச்சுன்னு சொல்லிட்டு சரிங்களா? சோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் சரிங்களா? சோ இந்த அப் ட்ரெண்ட் மூவ்மெண்ட்ல செல்லர்ஸ் எல்லாமே உள்ள மாட்டிட்டு இருக்கானுங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு நமக்கு வந்து செல்லர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றது.
பட் என்னோட ஒரு வியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 பக்கமும் வீக்கா ரெஃபரன்ஸ் இருந்தாலும், இப்ப லாஸ்ட்டா முடிஞ்சது பார்த்தீங்கன்னா, பை சைட்ல கொடுத்திருக்கு. ஸோ என்ன என்ன பொறுத்தவரை நாளைக்கு வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல போலான்ற மாரி தான் ஒரு ஐடியா இருக்கு சரிங்களா? பார்ப்போம். இந்த செல்லிங் எக்ஸஸ் இருக்கு இல்லையா? இவன் என்ன முடிவு பண்றான்றத பார்ப்போம் சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அண்ட் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ நீங்க கமெண்ட் பண்ணி என்ன பண்ணுவேன், அதுக்கு ஏத்த மாதிரி நான் வீடியோ வந்து மேக் பண்ணுவேன். அதாவது இப்ப நான் போறேன் பார்த்தீங்களா, கம்ப்ளீட் மார்க்கெட் வந்து போஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு ரிப்போர்ட் போடுறோம். வீடியோஸ் மாரி மேக் பண்றேன் இல்லையா? இந்த மாதிரி தேவைப்படுதா? இல்ல லைவ் மார்க்கெட்லயே மார்க்கெட் ப்ரொஃபைல் ஆர்டர் ஃப்ளோ யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெண்ட் கிடைக்குது இல்லையா? பேட்டர்ன்ஸ்லாம். அத நான் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அந்த அப்போ எப்பப்பலாம் கிடைக்குதோ நான் அப்ப மட்டும் பேசி நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடட்டுமான்ற மாரி நீங்க சொன்னீங்கன்னாக்கா, நான் பண்றேன் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்றேன். அப்படி இல்லனாக்கா நான் முடிஞ்ச அளவுக்கு ஒரு வீடியோல என்ன பண்றேன்னா, நாளைக்கோ இல்லன்னா நாளைக்கு வந்து ஆக்சுவலா ஃப்ரைடே என்ன பண்றேன், ஒரு வீடியோ வந்து மேக் பண்றேன். எப்படின்னாக்கா, ஒரு பார்ட் அதாவது ஒரே சிங்கிள் வீடியோல ஒரு பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் போடுறேன். இன்னொரு பார்ட் அதாவது செகண்ட் அந்த வீடியோட எண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் லைவ் மார்க்கெட் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு, நான் எங்கெங்கலாம் அந்த பேட்டர்ன் கிடைக்குதோ, நாங்க மட்டும் நான் பேசி நான் என்ன பண்றேன், அதையும் வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இந்த 2ல வந்து எது உங்களுக்கு சூட்டபிளா இருக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா, நான் என்ன பண்றேன், டெய்லியுமே அதுக்கு ஏத்த மாரி நம்ம வீடியோஸ் வந்து போடுறேன் சரிங்களா? அண்ட் நேத்து நம்ம வீடியோக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சேனல் வந்து நீங்க பார்க்குறீங்கன்றது. நாலேட்ஜ் உங்களுக்கு கெயின் ஆச்சுன்னா, அது வந்து எனக்கும் ஒரு வின் சிச்சுவேஷன், உங்களுக்கு வந்து ஒரு வின் சிச்சுவேஷன் தான் ஓகேங்களா? சோ வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நாளைக்கு வீடியோ சந்திப்போம். பாய்.